Next topic is general model of the file system. ஓகேவா? ஸோ ஒரு ஃபைல் சிஸ்டம்ன்றது வந்து ஸ்டோரேஜ் அண்ட் தி ரெட்ரைவல். ஓகேவா? அதுதான் வந்து ஃபைல் எதுக்கு மெயின்டைன் பண்ணுறோன்னா இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணி ஃபார் அவர் ஃப்யூச்சர் ரெட்ரைவலுக்கு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுற பிளேஸ் தான் வந்து ஃபைல் சிஸ்டம். கரெக்டாக? ஸோ அதோட ஜென்ரல் மாடல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டெப்பு வந்து சிம்பாலிக் ஃபைல் சிஸ்டம் மாடியூலில் வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பேசிக் ஃபைல் சிஸ்டம் மாடியூல். தேர்ட் வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் வெரிஃபிகேஷன் மாடியூல். யார் வந்து அதை ஆக்சஸ் பண்ணலான்றது வந்து பர்மிட் பண்ணுறது. நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஃபைல் சிஸ்டம் மாடியூல் போகும். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ஃபைல் சிஸ்டம் மாடியூல். ஃபிசிக்கலில் வந்து டூவாக டிவைட் ஆகும். அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி மாடியூல், டிவைஸ் ஸ்ட்ராட்டஜி மாடியூல். ஸோ நெக்ஸ்ட் டிவைஸ் ஸ்ட்ராட்டஜி மாடியூலில் தான் வந்து இனிஷியேட் ஐஓலாம் அங்கே தானே நம்ம கொடுப்போம் யூஸிங் டிவைஸ். ஸோ இனிஷியேட் ஐஓ, நெக்ஸ்ட் வந்து டிவைஸ் ஹேண்டிலர். ஸோ லாஸ்ட் டூ வந்து டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டோடது. ஓகே, ஸோ டோட்டலி நம்மளுக்கு வந்து 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. சரியா? இன் தி ஜென்ரல் மாடல் ஆஃப் தி ஃபைல் சிஸ்டம். Okay, it's very important question. So next, the components in this file system are organized as hierarchy-ஆ இருக்குது, structured-ஆ இருக்கா? ஸோ structured hierarchy-ஆ இருக்குது. each level in hierarchy depends only on levels below it. ஸோ ஒரு லெவலும் அதோட பிலோ லெவலை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ திஸ் கான்செப்ட் இம்ப்ரூவ்ஸ் தி பாசிபிலிட்டி ஆஃப் சிஸ்டமேட்டிக் டீபக்கிங் ப்ரொசீஜர். Okay, so for example, once the lowest level is debug பண்ணோம்னா changes at the higher level வந்து எந்த ஒரு எஃபெக்டும் ஆகாது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து சிஸ்டமேட்டிக் டீபக்கிங் ப்ரொசீஜர். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ எவ்ரி லெவல் இஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஒன்லி வந்து லோ லெவலில் தான், ஆன் லெவல்ஸ் பிலோ இட்டை தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. கரெக்டாக? அதை தான் முன்னாடி சொன்னோம். ஸோ அதனால் நம்ம லோவஸ்ட் லெவலில் வந்து டீபக் பண்ணோன்னா சேஞ்சஸ் தி ஹையர் லெவலில் வந்து ஹவ் நோ எஃபெக்ட். ஸோ டீபக்கிங் கேன் பி ப்ரொசீட் ஃப்ரம் தி லோவஸ்ட் டு தி ஹையஸ்ட் லெவலில் தான் இங்கே நம்மளால் வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபைல் டைரக்டரி மெயின்டெனன்ஸ். ஸோ ஃபைல் டைரக்டரி வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது? ஓகே, ஸோ டைரக்டரினா தெரியும் இல்லையா? ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பிக்சர், ஏதாவது ஒரு பிக்சர் ஃபங்க்ஷன் பிக்சர் அது வச்சுருக்கீங்கன்னா அது எது உள்ள வச்சுருப்பீங்க? எனி ட்ரைவ். ஸோ ட்ரைவ் உள்ள ஃபோல்டர் உள்ள இருக்கும். ஸோ நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த ட்ரைவில் போ, இந்த ஃபோல்டருக்கு போ, இந்த ஃபோல்டரில் இந்த ஃபங்க்ஷன் பிக்சர் அப்படின்னு போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் டைரக்டரி. ஸோ ஒன்று வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கிறதுனால அது டைரக்டரி. ஸோ அதை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ எப்படின்னு பார்த்தோன்னா சில கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இங்கே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அன்ஆத்தரைஸ்டு இதுக்காக. ஸோ before discussing the functions of the file system components, it is important to answer certain questions about the file directory. Okay, so how are the file directory entities are created? அது எங்கே ஸ்டோர் ஆகுது? ஓகே, சர்ச் பண்ணுற ரெக்வஸ்ட் வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்றதெல்லாம் வந்து பிஃபோர் நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பேசிக் சிஸ்டம் லைக் ஐபிஎம்மில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமர் என்ன பண்ணுவாங்கன்னா அவைலபிள் ஸ்டோரேஜ் ஸ்பேஸை வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்டு சைமல்டேனியஸாக என்ன பண்ணுவாங்க? ஃபைல் டைரக்டரியை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. எதோ யூஸ் பண்ணினா கண்ட்ரோல் கார்டு எப்படி இருக்குன்னா கிரியேட் கமாண்ட் ஈத்தல், அது வந்து நேம். ஓகே, ரெக்கார்ட் சைஸு 500, நம்பர் ரெக்கார்ட்ஸ் வந்து 7, லொக்கேஷன் 6, டெலிட் ஜான். ஸோ இந்த கிரியேட் கமாண்ட் என்னென்னா ஒரு நியூ என்ட்ரி வந்து ஃபைல் டைரக்ட்லேயே ஆட் ஆகுது. ஸோ நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து டெலிட் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, if the entire file directory is kept in main memory all the time, significant amount of memory may need to be stored. A more general approach is to treat the file directory as a file and place it on a storage volume. Okay, so furthermore இப்போ ஃபைல் டைரக்டரி வந்து ஒரு வால்யூமில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, டு அனதர் சிஸ்டம், ஒரு சிஸ்டம்லேருந்து அனதர் சிஸ்டம். எப்படின்னா ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபரிங் லைக் பென் ட்ரைவு, சிடி, டேப்பு, டிஸ்க் பேக் அதை யூஸ் பண்ணி ஃபிசிக்கலாக வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சிம்பாலிக் ஃபைல் சிஸ்டம் ஃபஸ்ட் ஒன், அதை வந்து எஸ்எஃப்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்பாங்க. எக்ஸ்பேன்ஷன், இதோட எக்ஸ்பேன்ஷன் அதாவது இந்த டயக்ராம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா? இதோ எஸ்எஃப்எஸ், பிஎஃப்எஸ், ஏசிவி, எல்எஃப்எஸ், பிஎஃப்எஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே 2 மார்க்கில் அப்ரிவேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸை தான் இங்கே நம்ம ஃபர்தராக வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் ஸ்டெப் வந்து சிம்பாலிக் ஃபைல் சிஸ்டம். அதோட கால், டிப்பிக்கல் கால் எப்படி இருக்கும்? கால்னா என்னது? ஒரு
இப்போ நம்ம முன்னாடி ஈத்தல்ன்ற ஃபைல் வந்து லொக்கேஷனில் எங்கே இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு பிகினிங்கில் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ. ஸோ அதே மாதிரி இங்கே எப்படி நம்ம அதை வந்து பார்ப்போம் அப்படின்னா, கால் யூஸ் பண்ணுறாங்க. கால் சிம்பாலிக் ஃபைல் சிஸ்டமில் ஃபங்க்ஷன், ஃபைலோட நேமு, ரெக்கார்டோட நம்பர், எந்த ரெக்கார்டு, லொக்கேஷன் என்ன. எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரீட் மோடு. ஓகேவா, ரீட் ஃபங்க்ஷனாகவும் இருக்கலாம், ரைட் ஃபங்க்ஷனாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஃபைலோட நேம் வந்து ஈத்தல், ரெக்கார்டு எந்த ரெக்கார்ட் நம்பர்னா 4, லொக்கேஷன் வந்து 12,000 as we seen already. Okay, symbolic file system uses the file name to locate the file's unique file directory. ஸோ ஃபைல் நேம் இருந்தால் தான் யூனிக்காக வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுவும் அது லொக்கேஷன் தெரிஞ்சால் இன்னும் யூனிக்காக வந்து நம்ம வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ in a simple system we have assumed one-to-one correspondence between file name and the files. In most advanced system, the facility must exist to have several files with the same name and be able to call the same file by the different name. To implement such facility, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு இதுக்கு வந்து ஒரு ஃபைல் நேம் தான் அகெயின் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அட்வான்ஸ்டு ஃபைல் சிஸ்டமில் எப்படி ஆயிடுச்சுன்னா, மல்டிபிள் திங் வந்து சேம் ஃபைல் நேம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்படி இருக்கக்குள்ளே நம்ம அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், எப்படி டிவைட் பண்ணுவோம் அப்படின்ற பார்த்தோன்னா, ஸோ அது 2 அகெயின் டிவைட் பண்ணுறாங்க. சிம்பாலிக் ஃபைல் டைரக்டரி அந்த பேசிக் ஃபைல் டைரக்டரியை வந்து டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ சிம்பாலிக் ஃபைல் சிஸ்டம் மஸ்ட் சர்ச் தி சிம்பாலிக் ஃபைல் டைரக்டரி டு டிட்டர்மைன் யூனிக் ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ என்னதான் சேம் நேமாக இருந்தாலும் ஒரு யூனிக் ஐடி யூஸ் பண்ணுறதுனால இந்த ஐடி யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து நம்ம கெட் பண்ண வேண்டியதை கெட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், கால் பிஎஃப்எஸ் ரீட் 5 போட்டிருக்காங்க, நெக்ஸ்ட்டு 4 12,000. ஸோ இங்கே 5 தான் வந்து ஈத்தலோட யூனிக் ஐடி. ஓகே, ஸோ வந்து இன்னொரு அனதர் ஃபைலும் ஈத்தலில் இருந்தாலும் நம்ம 5ன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தால் நம்ம கேட்குறது தான் வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, யூனிக் ஐடி பாருங்கள், மெர்லியனுக்கு 3, ஈத்தலுக்கு 5, ஜானுக்கு வந்து 6. ஓகே, அதோட டோட்டல் என்ட்ரி பர் பைட் வந்து பர் என்ட்ரி வந்து 20 பைட்ஸ். ஓகே, நேமுக்கு வந்து 16 பைட்ஸ் கொடுக்குறாங்க, ஐடிக்கு வந்து 4 பைட்ஸ் கொடுக்குறாங்க. சரியா, இதான் சாம்பிள் சிம்பாலிக் ஃபைல் டைரக்டரி. ஸோ நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் நாட் ரெக்வயர்டு. ஓகே, பேசிக் ஃபைல் சிஸ்டம். ஸோ செகண்ட் ப்ராசஸிங் ஸ்டெப் வந்து பேசிக் ஃபைல் சிஸ்டம். நம்ம அந்த ஃபைல் சிஸ்டமோட ஸ்ட்ரக்சரில் செகண்ட் ஒன். ஓகே, ஸோ இங்கே வந்து கால் பிஎஃப்எஸ் ஃபங்க்ஷனு, ஃபைலோட ஐடி, ரெக்கார்ட் நம்பரு, லொக்கேஷன். சரி, ரீடு தான் அதோட ஃபங்க்ஷன், ஃபைலோட யூனிக் ஐடி வந்து 5, ரெக்கார்டோட நம்பர் 4, லொக்கேஷன் வந்து 12,000. ஸோ இங்கே அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு. இவங்களோட ரெஸ்பான்சிபிள் பார்த்தோன்னா இங்கேயும் பேசிக் ஃபைல் டைரக்டரி இருக்குது அண்ட் ஆல்சோ ஆக்டிவ் ஃபைல் டேபிள் இருக்குது. தென் கம்யூனிகேஷன் வித் தி ஆக்சஸ் கண்ட்ரோல் வெரிஃபிகேஷன். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா என்ன வருது, ஆக்சஸ் கண்ட்ரோல். ஏன்னா இந்த மாடியூலுக்கு பிலோ வர்றது வந்து நம்மளுக்கு வந்து ஏசிவி வரும். ஓகேவா, இதுக்கப்புறம் தான் என்ன அது ஆக்சஸ், யார் பெர்மிட் பண்ணுறது, யார் இந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ தே ஹேஸ் டு கம்யூனிகேட் வித் தி லேயர் பிலோ இட், தட் இஸ் தி ஆக்சஸ் கண்ட்ரோல் வெரிஃபிகேஷன் மாடியூல். ஸோ பாருங்கள், அதான் தேர்ட் ப்ராசஸிங் ஸ்டெப் வந்து ஏசிவி. ஸோ அது டிப்பிக்கலாக கால் யூஸ் பண்ணி கால் ஏசிவி ஃபங்க்ஷனு, ஏஎஃப்டியோட என்ட்ரி, ரெக்கார்ட் நம்பரு, லொக்கேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீடு தான் இதோட என்ட்ரி. இங்கே என்ட்ரிக்கு வந்து அங்கே யூனிக் ஐடி பார்த்த மாதிரி இங்கே என்ட்ரிக்கு வந்து 2, ரெக்கார்டோட நம்பர் வந்து 4, 12,000. ஸோ ஆக்சஸ் கண்ட்ரோல் வெரிஃபிகேஷன் ஆக்சஸ் தி செக் பாயிண்ட் பிட்வீன் எதுக்கு மேலே இருக்கிற ஃபைல்ஸ் பேசிக் ஃபைல் சிஸ்டமுக்கும் கீழே இருக்கிற லாஜிக்கல் ஃபைல் சிஸ்டமுக்கும் வந்து செக் பாயிண்ட் இதுதான். ஓகே, இட் கம்பேர்ஸ் தி டிசையர் ஃபங்க்ஷன் ரைட்டா ரீடா. ஓகே, வித் அலோட் ஆக்சஸ் இண்டிகேட் தி ஏஎஃப்டி என்ட்ரி. ஓகே, ரீட் கேட்டாங்கன்னா ஓகே, ரீடு வந்து எவ்ரிபடி கொடுக்கலாம், நம்ம ரீட் தான் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ மோஸ்ட் ப்ரொடக்டட் டாக்குமெண்ட்டாக இருந்துச்சுன்னா சம் ஆக்சஸ் வந்து வைக்கணும். ஓகே, ரைட் வந்து எடிட், இது எல்லாருக்கும் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல எல்லாருக்குமே வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் வெரிஃபிகேஷன் மஸ்ட் பி தேர். ஓகே, access if the access is not allowed na error condition exist. ஓகே, ஃபைல் சிஸ்டம் வந்து ரெக்வஸ்ட் வந்து அபார்ட் பண்ணிடுவாங்க. சரியா, ஸோ அதுக்கு பிலோ ஏசிவிக்கு பிலோ வந்து லாஜிக்கல் ஃபைல் சிஸ்டம். ஸோ ஃபோர்த் ப்ராசஸிங் ஸ்டெப் வந்து லாஜிக்கல் ஃபைல் சிஸ்டம். இதை எப்படி கால் பண்ணுவாங்க, கால் எல்எஃப்எஸ் ஃபங்க்ஷன், ஏஎஃப்டி என்ட்ரி, ரெக்கார்ட் நம்பர், லொக்கேஷன். சிமிலர் லைக் அதே தான், காலுக்கு பக்கத்தில் நேம் தான் சேஞ்ச் ஆகுது. ஓகே, லாஜிக்கல் ஃபைல் சிஸ்டம் கன்வெர்ட்ஸ் தி ரெக்வஸ்ட் ஃபார் அ லாஜிக்கல் ரெக்கார்ட் இன்டு ரெக்வஸ்ட் ஃபார் அ லாஜிக்கல் பைட் ஸ்ட்ரிங்காக மாற்றுவாங்க. ஓகேவா, that is a file is treated as a sequential byte string without explicit record format by a physical file system.
இதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. லாஜிக்கல் பைட் அட்ரஸாக எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா, ரெக்கார்டோட நம்பர் இருக்கு இல்லையா, நம்ம ரெக்கார்ட் நம்பர் வந்து 4. ஸோ -1 இன்ட்டு ரெக்கார்டோட டோட்டல் லென்த்தை யூஸ் பண்ணி வந்து இதோட பண்ணுறாங்க. ஓகேவா. அண்ட் லாஜிக்கல் பைட் லென்த்து வந்து பார்த்தோன்னா ரெக்கார்டோட லென்த்து தான் வந்து லாஜிக்கல் பைட் லென்த்தாகவும் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஐ மீன் மேலே பார்த்தோம்லே ஓவரால் 20 அது 16க்கு டிவைட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிக் ஐடிக்கு 4 டிவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து நம்மளோட லென்த்து. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் சிஸ்டம். ஸோ 5th ப்ராசஸிங் ஸ்டெப் வந்து பிஎஃப்எஸ். ஸோ கால் பிஎஃப்எஸ் ஃபங்க்ஷன் எஃப்டிஎன்டி பைட்டோட அட்ரஸ் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எக்ஸ்ட்ரா பைட்டோட லென்த்து, லொக்கேஷன். ஸோ பைட் ஆஃப் அட்ரஸ் வந்து 1500, byte overall length வந்து 500. So mapping from logical byte address to the physical block number can be accomplished using the formula below. Physical block number equal to logical byte address divided by physical block size plus address of the first physical block. So இங்க பாருங்க கீழே logical byte address வந்து 1500, physical block size வந்து 1000 plus address of the first physical block வந்து 6. So overall வந்து நம்மளுக்கு 7, which is the block containing the record 4 of the file ஈத்தல். சரியா. ஸோ இது மாதிரி ஃபிசிக்கல் பிளாக் ஆஃப்செட்டுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இவங்களோட ரெஸ்பான்சிபிள் என்ன, கன்வர்ஷன் ஆஃப் தி லாஜிக்கல் பைட் ஸ்ட்ரீம். இதுக்கு முன்னாடி லேயர் தானே லாஜிக்கல் பைட் ஸ்ட்ரீம் ரெக்வஸ்ட்டை கெட் பண்ணி ஃபிசிக்கல் பிளாக் நம்பர் அண்ட் ஆஃப்செட்டாக கன்வெர்ட் பண்ணுறது. இந்த ஆஃப்செட் கன்வர்ஷன் ஃபார்முலா தான் இது. சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஆர்கனைசர் டேபிளுக்கு போடுறாங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் இஸ் தி அலோகேஷன். ஏன்னா இதுக்கு பிலோ வந்து அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி மாடியூல். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டாக வரும், டிவைஸ் ஸ்ட்ராட்டஜி மாடியூல். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி மாடியூல். ஸோ இங்கே வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி அன்யூஸ்டு பிளாக். எங்கெல்லாம் வந்து நம்ம ஸ்டோரேஜில் வந்து அன்யூஸ்டு இருக்கோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணுற ஒர்க் வந்து அலோகேஷன். ஓகே. கால் ஏஎம்எஸ் பிஓடி என்ட்ரி, number of blocks, first block. Okay. POT entry 1, entry number 6, number of block on totally 4, first block on the as usual first block. Okay. Device strategy module. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபிசிக்கல் பிளாக் நம்பரை வந்து they are converting into address format. டிவைஸுக்கு புரிகிற அட்ரஸ் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து டிவைஸ் ஸ்ட்ராட்டஜி மாடியூல். ஓகேவா. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே டிவைஸ் ரிலேட்டட் இல்லை, இனிமேட்டு தான் வந்து டிவைஸ் ரிலேட்டட் பார்க்கறதுனால ஸோ அட்ரஸ் வந்து டிவைஸுக்கு புரியணும். அந்த கன்வர்ஷன் வந்து இங்கே ஹேப்பன் ஆகும். சரியா. இங்கே ஐஓ ஷெடியூலர் இருக்காங்க அண்ட் டிவைஸ் ஹேண்ட்லர் இருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு கால் அண்ட் ரிட்டர்ன் ஃபைல் சிஸ்டம் மாடியூல். ஆஃப்டர் ஃபிசிக்கல் ஐஓ வந்து கம்ப்ளீட் ஆகினோன்னே கண்ட்ரோல் வந்து ரிட்டர்ன் டு தி டிவைஸ் ஸ்ட்ராட்டஜி மாடியூல். ஸோ அப்புறம் டிவைஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுவாங்க, செக் ஃபார் தி வாட் கம்ப்ளீஷன் அண்ட் தி ரிட்டர்ன் கண்ட்ரோல் ஃபார் தி பிஎஃப்எஸ் இட் இஸ் ஃபிசிக்கல், அதுக்கு செக் பண்ணுவாங்க. அப்புறம் ரெக்வயர்ட் இன்ஃபர்மேஷன், அதில் இவங்களுக்கு தேவையான ரெக்வயர்ட் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி பஃபரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு டிசைர் லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணிடுவாங்க. ஓகேவா. if it is successfulனா they will return back to the another module in the same file system. Next module தேவைப்படும் இல்லையா, அவங்களுக்கு வந்து again they will send it. So shortcomings, disadvantages of the simple file system design பார்த்தோன்னா, symbolic file system. We assume that each file had a unique name. ஓகேவா. Yes. Yeah. Okay, let us summarize some of the assumption, inefficiency and inadequacy of a simple file system. என்னன்னு பார்த்தா symbolic file system, access control verification, how files are shared அதெல்லாம் கரெக்டாக வரல, ப்ரொடக்ஷன் ரைட்ஸ் கரெக்டாக வரல, லாஜிக்கல் ஃபைல் சிஸ்டம் ஃபிக்ஸ்டு ரெக்கார்ட் லென்த் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபிக்ஸ்டு ரெக்கார்ட் லென்த், அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து சீக்வென்ஷியலாக வியூ ஆகுது. ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஃபைல் சிஸ்டமில் பார்த்தோன்னா are there physical structuring other than sequential அப்படின்னு questions ரைஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துல நிறையா. நெக்ஸ்ட் அலோகேஷனில் வந்து how are the files stored on the secondary storage, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸுக்கு ப்ராப்பர் ஆன்சர் வந்து இதில் கொடுக்கல. ஓகேவா. நாட் given enough. அதனால் இதெல்லாம் வந்து ஷார்ட் கம்மிங்ஸாக கொடுக்குறாங்க. சரியா. ஸோ இதோட இந்த பார்ட் இஸ் கம்ப்ளீட்டிங். நெக்ஸ்ட் பார்ட்டோட உங்களுக்கு 5th யூனிட் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா. டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஃபைல் சிஸ்டம் பற்றி. சரியா. ஸோ எனி டவுட் please kindly